என்னது காட் வெளி டிஸ்னி ஆனதுக்கும் எஸ்பிரி கிங்டம் டிஸ்னி ஆனதுக்கும் ஒரே ரீசன் தான் இருக்குதா? ரீசெண்டா புருக்கோட ஃபிளாஷ்பேக் ரிவீல் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கிரேசியான தியரிஸ் வந்து சுத்திட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுல இன்னொரு கிரேசியான தியரி தான் பாத்தீங்கன்னா இந்த தியரி. லைக் காட் வெளியை டிஸ்ட்ரை பண்ணதுக்கான ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல தான் வந்து டேவிட் கிளானஸ் அந்த ஆட்கள் வாழ்ந்திருப்பாங்க. சோ அதனால செலஸ்டியல் டிராகன் எல்லாருமே வந்து நேட்டிவ் ஹண்டிங் காம்படிஷன் சொல்லிட்டு உள்ள வந்திருப்பாங்க. அது மூலமா டேவிட் கிளானஸ் அந்த ஆட்களை வந்து கில் பண்ணிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான ரீசனே சொல்லலாம். அதுபடி ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்பிரி கிங்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே டேவிட் கிளான் கூட கனெக்ட் ஆயிருக்குது. அதுலயும் குறிப்பா வந்து கிங் ரோவன் அவரை பார்க்க போஸ்ட்ல டேவிட் டி செபக பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால கிங் ரோவனுமே பாத்தீங்கன்னா டேவிட் கிளான் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம். அண்ட் இந்த எஸ்பிரி கிங்டம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டேவிட் கிளானஸ் அந்த ஆட்கள் இருந்திருக்கலாம்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த எஸ்பிரி கிங்டம் அழிஞ்சதுக்கான காரணம் யாரும் சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னா அது குயின் கேண்டில். லைக் காட் வேல்யூட டிஸ்டினேஷனுக்கு ஒரு முக்கியமான ரீசனே பாத்தீங்கன்னா நம்ம கார்லிங் தான். அதே மாதிரி எஸ்பிரி கிங்டமோட அழிவுக்கு பாத்தீங்கன்னா குயின் கேண்டில் தான் ரீசனா இருக்கணும். லைக் குயின் கேண்டில் பாத்தீங்கன்னா பிட்ரே பண்ணிருக்கணும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய டேவிட் கிளான் மெம்பர்ஸ் வந்து அவ பார்த்திருக்கணும். அதை பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அது மூலமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செலஸ்டியல் டிராகனோட ஹண்டிங் காம்படிஷன் நடத்திருக்கணும். அது மூலமா தான் இந்த எஸ்பிரி கிங்டம் அழிச்சிருக்கணும்னு எல்லா ஃபேன்ஸுமே பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கா ஃபேன்ஸ் வந்து கார்லிங் மாதிரி நம்ம குயின் கேண்டில் இருக்காங்களா அவங்களுமே காட் நைட்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா போன சாப்டர்ல வந்து ஒரு லைனை சொல்லியிருப்பாங்க நம்ம குயின் கேண்டில், நான் வந்து உங்களோட ட்ரஸ்டட் பிளேடுன்ட்டு. இந்த ஒரு வார்த்தையை நீங்க வந்து காட் நைட் சொல்றத பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. சோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லைக் காட் வெளி டிஸ்னி ஆனதுக்கும் எஸ்பிரி கிங்டம் டிஸ்னி ஆனதுக்கும் ஒரே ரீசன் தான் இருக்குமான்ட்டு.